டேய், உனக்கு இத்தனை வருஷமா கூட இருந்த இந்த அண்ணன் முக்கியமா, இல்ல நேத்து வந்த இவன் முக்கியமா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழவே முடியாது. உனக்கு எது முக்கியன்றத இப்போ இந்த இடத்துல முடிவு பண்ணிக்க. கண்ணா, உன்னை தேடி வந்த தேவதடா இந்த இந்து. அவளை மட்டும் கைவிட்டுறாதடா. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி. நீ ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமா? எப்பவுமே உங்க பக்கம் தானே. என் விசுவாசம் எப்பவுமே உங்களுக்கு தான். போட்டா இப்படி கைவிட்டுட்டியாடா? உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சு மாப்பிளன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சிட்டு இருந்தேடா. ஆனா நீ எதை பத்தி யோசிக்காம இப்படி என் பொண்ண குப்பை மாதிரி தூக்கி போட்டியாடா? யோ, அதான் வேணான்னு தூக்கி போட்டான்ல, அப்புறம் என்ன, கிளம்பி போ. நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. அப்பா வாங்கப்பா. அப்பா போலாம்.
போலாம். கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு லவ் வந்திருக்கோம், 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. என்னப்பா சாப்பிட்டீங்களா? சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நீங்க எப்போ வந்தீங்க? மாப்பிள்ள இல்லையா? அவளை ஏன இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த அந்த கர்ணாவை நமக்கு எதிராக அவ திருப்ப பார்த்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஜெயந்திக்கு குழந்தை இல்லைன்னு உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நீங்க ஒரு யோசனை சொன்னீங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்ம கிட்ட வந்து நியாயம் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிஸ்டர், என்னால் நம்பவே முடியல. அவன் எப்போதுமே அவங்க அண்ணங்க பேச்சு தான் கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் விஷயத்தில் வேற மாதிரி யோசிப்பான்ல நினச்சேன். இன்னும் அப்படித்தான் இருக்கானா? தம்பி, நீ அவன் ஃப்ரெண்டு தம்பி. நீ உன் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிப்பேன்னா இப்பவே சொல்லியிருப்பா. நாங்க வீட்டை விட்டு போயிடுறப்பா. அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுக்காக அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது உங்கள் வீடுப்பா. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. முதல்ல நீங்கள் உட்காருங்க. சிஸ்டர், ஒரு சின்ன வேலைக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா.